அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அல்சர், கேஸ்ட்ரிக்கு, புளிச்சை அப்பன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த எது சாப்பிட்டாலுமே நெஞ்சு கறிக்குங்க. எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு புளிச்சை பறிக்கும், ஜீரணமே ஆகாது. அந்த மாதிரி நிறைய எது சாப்பிட்டாலுமே நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தயிர் சாதம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மதிய நேரத்தில் தொடர்ந்து தயிர் சாதம் சாப்பிட்ருக்காங்க. தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க தயிர் சாதமும் என்ன ஆகுது அப்படின்னா செட் ஆகாமல் இன்னும் அதிகமான எரிச்சலில் அது கூட்டியிருக்கு. ஏன் அப்படின்றது அது வந்து அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பால் தான் வந்து இது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை சாப்பிட்றது முக்கியம் இல்லைங்க, எதை சரியாக சாப்பிடணும் அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா? அப்போ அவங்க பண்ண சின்ன தப்பு என்னன்னு தெரியுங்களா? தயிர் சாதமாக, அதாவது தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. தயிர் என்பது நமக்கு சூடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போது ஏற்கனவே அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கேஸ்ட்ரிக்கை வந்து நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் என்ன எரிச்சல் வந்து அதிகமாக கூட்டிடும் இல்லையா? நல்லா நீராகாரம், அதாவது நல்ல மோராக நல்லா சிலிப்பி மோராக சாப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு 3 to 6 மந்த்லேயே அது ஃபுல்லாக க்யூர் ஆகிருக்கும். ஆனால் அவங்க பண்ண தப்பு தயிர் சாதமாக சாப்பிட்டது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ உங்கள் யாராவது கேஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தயிர் சாதமாக சாப்பிடாமல் கண்டிப்பாக மோராக தண்ணியை நல்லா பண்ணி குடிங்க. மோர் நிறைய ஊற்றி தயிர் சாதம் கம்மியாக போட்டு நல்லா நீங்கள் பண்ணிங்கன்னா, அதே போல் தாளித்து பயன்படுத்துங்க. மிளகா சேர்க்காமல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஓமம் கொஞ்சம் ஒரு துளி ஓமம் போட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் போடுவோம், இது பெருங்காயம் போடுவோம் இல்லையா? அந்த பெருங்காயம் கொஞ்சம் தாளிப்பில் போட்டு இதெல்லாம் போட்டு தாளித்து நீங்கள் அதில் ஊற்றி காரம் இல்லாமல் தாளித்து ஊற்றி மோராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். இது என்னுடைய அனுபவம். அவங்க வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு. நான் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து நான் சொன்ன பிறகு அவங்க மாற்றிக்கிட்ட விஷயங்கள் தான் அவங்க எரிச்சல் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம சாப்பிடுகின்ற முறையை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டா தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தப்பாக செஞ்சிட்டோம்னா அது தப்பாக தான் போகும், இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக கூட்டும். இதை நீங்கள் உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.